அருமையான சமாச்சாரம், சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? எப்படி இளவரசின் அயல்நாட்டை படிப்பு முடித்து விட்டு தாயக வருகிறான். வருவதற்குள்ள ஏற்பாடு செய்திருக்கியா? சரி ஏண்டா நீங்க பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லா குழந்தை அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான மன கருத்து. சரி இருக்கட்டும். அயல்நாட்டு இளவரசர் வந்திருக்கிறார். கண்ணுக்கு விருந்து ஏற்பாடு செய்திருக்கியா?
பெண்கள் ஓரவஞ்சனை பண்ணாங்கடா. என்ன பண்ண கட்டினாங்க உன்னை மறைச்சாங்கடா. எப்படி கையை கால சித்தார்கள் தவிர வாயை சிக்கவே மனவருத்தண்டா. ஒடியாதுங்க எதுதுங்க குதிக்குதுங்க சரக்கலையே வாய் வாயை கண்ணு போடுது. சரி, முதல்ல 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க? அவங்க ஒருத்தி வந்து சேம்பரம் டேய், சாம்பரம் சிதம்பரம். ஒருத்தி வந்து மயவரம் மய வராதுடா இப்பதான்டா காசு சொல்லு பண்ணாலே மாயவரம். அடுத்தது ஒருத்தி வந்து கும்பகோணம் டேய், கொம்பு இருக்குடா உள்ளதான். ஏய் கும்பகோணம்டா. சரி, இந்த 3 பேர் விட்டுறா. 4ஆவதே ஒருத்தி வந்தா பேரு. அவ எந்த நாட்டுல சொன்னீங்க? இல்லைங்க அவ எந்த நாடு என்ன சின்ன வேலை இருக்கு. எந்த நாட்டுல இருந்து புக் பண்ணிட்டியா? சரிடா. ஜெய். அவ தெரியுமா? அவ காஞ்சமரம் ஏய், காஞ்சமரம் காஞ்சி வரண்டா. தஞ்சாவூர் தஞ்சாவூர் இன்னும் யார வாயத்துக்கு இல்ல. ஏற்பாடு செய்யுங்க. ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் என்று பாடு. அம்மா வணக்கம்மா கடை வணக்கம் அண்ணா அண்ணா யாரு அண்ணா சொல்லுதான் நீ எங்க அம்மா வயத்துல நீ நான் ஒட்டி நான் கொண்டா டேய், என்னப்பா டென்ஷனா வருது? எங்கடா ஒரு ஆளு அழகா மாமான்னு கூப்பிடணும். ஐயோட குழந்தை நீ நீ மாமான்னு கூப்பிடணும், தூக்கிடணும். என்னாச்சா சொந்தாக்கம் வணக்கம் மாமா அது வணக்கம் மாமா. மாமா அது உள்ள கூப்பிடு சொந்தாக்கமா எப்படி வர உள்ள அது உள்ளதான் மாமா. மண்டூர்ல இருந்து வரணும். சரி வணக்கம் மாமா நல்லா சத்தமா சொல்லி அம்மா. வணக்கம் மாமா சத்தமா சொல்றியா? வரப்பாரு கிள்ளி போடுங்க பரவாயில்ல. சரி முடியப்பட சொல்லுவா சத்தமா மாமான்னு கூப்பிடுறியா? நீ முதல்ல சத்தமா சொல்றா மாமா ஐயா வாய் பாரு பாத்து வாயே வணக்கம் மாமா ஐயோ வாடி அம்மா. மாமான்னு வந்துட்டா. வணக்கம் பெரியவரே ஐயோ எனக்கு பெரிய வேறன்னு உனக்கு எப்படி தெரியும் வயசுல மூத்தவரே அப்படின்னு வயசுல மூத்தவரே தெரியும் எனக்கு மூத்தவரே வேறன்னு உனக்கு எப்படி தெரியும் வயதில் மூத்தவரே, மூத்தவரே, மூத்தவரே. வயசுல ஆமா என்ன எதுக்கு ஆயிடுச்சு சொல்லு இல்லையா நீங்க தூங்குறதுக்கு ஏய், கம்லாட்டி, அங்கடா கூப்பிட்டா. தூங்குறதுக்காக கூப்பிட்டா. ஏய், சபையிலே இளவரசர் வந்திருக்கிறார். இங்க இருக்கிறார் ஏடி எங்கடி போயிருந்த நான் உன்னை தடவுங்க வந்தேன். எல்லாத்த தலைவர் என்ன அம்மா அப்படி சிடு புடின்னு டாடி உங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது நல்லா தலை தக்காளி பழமா இருந்து இப்ப என்ன துரும்பை அழிச்சு போயிருக்கு காதுல மூக்கல கையில எதுவுமே காணும் ஆனா பூ மட்டும் வாரல நாளைக்கு நடப்பு காலம் மாட்டேன்னா முன்னாடி நீ கேக்குற கேள்வி எப்படி இருக்குது? நீ கேக்குற கேள்வி எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல தொண்டை அடிச்சுக்குது. அரியே ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு தாய் வீட்டுல இருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஆமா. மரியாதை. அந்த தாய் வீட்டு வந்து வந்து வச்சுக்க திருமணம் பண்ணி நல்லவங்க கெட்டவங்க குடிக்காரங்க குடிக்கிறாங்க. ஆமா ஆனா குடியாச்சே வாழ்ந்தெல்லாம் குடிக்காம அவனை வாழ முடியாது. அம்மா என் ஊருக்கு குடிக்காதான் தான். சரி எதுக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 10 வருஷம் ஆகுது இது வரைக்கும் குழந்தை கிடையாது. குழந்தை நீ என்ன பண்ண முடியும் நானும் போவாங்கலாம் போய் வந்தேன். எவன் உங்ககிட்ட போன அது உன்னிப்பா கேள்வி அதை எவன் போனேன் ஜோசிக்காரன் வந்து அவனுக்கு கை கொடுத்து பார்த்தேன். அவனும் குழந்தை பிறகுன்னா பிறகுல. சரி அப்புறம் சாமியார் குழந்தை கொடுக்குற மாமா நைட்டு 10 மணிக்குன்னாரு. பொண்ணு மட்டுமா உங்க வீட்டுக்காரு அவரு மட்டும் வாரி அடிச்சிருமா. ஐயோ அந்த மட்டும் தான் கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டாரு போய் பார்த்தா விபதி எடுத்து வாயில போட்டாரு. வாயில அப்படியே மயக்கமா வந்துட்டு எனக்கு விபதி போட்டதுமே சரி அப்படியே மலையா காட்சி பத்துக்கணும் நானு. ஏண்டி நீ மட்டும் இருந்தியா கூட அவரு இருந்தாரா என்ன தெரியும் அப்படியே விபதி போன மயக்கத்துல இருந்து அப்புறம் விளக்க மாட்டேன் எழுதி போய் 8 மணிக்கு அமைச்சாலே கல்வி வந்தேன் நான். அப்பயும் பாருங்களே குழந்தை பிறகுல அப்புறம் என்ன பண்ண நம்ம நுண்ணியப்ப டாக்டர் ஏய் முனியப்ப டாக்டர் அவர் தாண்டி கரெக்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு கோயிந்துமா உன் பேர் கோவிந்தமாடா அதுக்கு முன்ன உசுப்பு கோயிந்துமா
குஷ்பு இல்ல குஷ்பு. அப்புறம் அதை வச்சிருக்காங்க என் பேரு. அப்புறம் இப்ப கோயந்தமா தான் வீட்டுக்கு மாத்திக்கிறாங்க. என்ன பண்ண அவர்கிட்ட சொன்னேன், நான் குழந்தை இல்லையாங்க. நான் என்ன பண்ணாரு கரெக்டா சொன்னாரு, என்னடியா? கோயந்தமா உன் கருப்பு பையட்டா ஒரு தண்ணில ஒரு அழிச்சு ஒரு குமிக்க ஒரு தொவிச்சு அப்படியே அழிச்சு பிரிஞ்சு காய போட்டு டமனா திருப்பி போட்டு அமைச்சிட்டான். யாரும் டாக்டர் யாரா அது கோணி போய் பாரு, அத்தியாத்து போய் கொடி கத்து பாரு சொல்ற பருவோ. அப்படியே குழந்தை இல்லடி அம்மா. என்ன படுது நான் அப்பா பண்ணடா அக்கா கீழே போனா வண்டி தானே போகுது. ஆட்டோ போது வண்டி விடுங்கப்பா. ஆட்டோ போது வண்டி விடுங்க. அது உங்க ஊர்ல ஆட்டோ ஓடாதியா? டேய் அது உங்க ஊர்ல ஆட்டோ ஓடாதியா? என்னது நல்ல கண்ண கை பாடுறா. என்னோட நீங்க போகுது என்னன்னு தெரியல. வாடி நீ அப்புறம் என்ன பண்ணிட்டு அதான் போனா போதுன்னு கோழாவுக்கு தண்ணிக்கு போனேன். அங்கிற பொம்மை எல்லாம் கேட்டாங்க, முன்னாடி போயிடுமா கல்யாணம் பண்ணி வந்தியா, மூக்குல போட்டு வந்த, காதுல போட்டு வந்த, கையிலாம் நகையெல்லாம் போட்டு வந்தியா எனக்கு கேட்டாங்க. சரி எனக்கு துக்கம் தாங்க முடியல. அங்க இருந்து ஓடியாண்டேன். உடனே வீட்டுல குடத்தை போட்டு கம்னு அழுது என் வீட்டுக்காரர் கேட்டாரு, ஏன்டி போய் அழுகுன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் மொன மூக்கில் கூட மூக்குத்தி இல்லைன்னு கேட்டேன். நல்லா கேவலமா பேசுறாங்க. கேவலமா பேசுறேன், எப்படி நான் வாழறதுன்னு கேட்டேன். உடனே என்ன பண்ண காலைல கிளம்பி போனாரு. மூக்கு தேட்டு வருவா. நானா தான் நினைச்சு அவரு மூக்கு தேட்டுன்னு வருவாரு பார்த்தேன். ஃபுல்லா குடிச்சிட்டு 10 மணிக்கு வராண்டி அம்மா வந்து என் பக்கத்துல படுத்து தடவுறான். என்னடா தடவுறன்னு பார்த்தா அந்த மூக்கு நானே மூக்குத்தி அப்புறம் மூக்க போட்டு கஷ்டம் அடிப்பாதி. அப்புறம் அதான் போனா போதுன்னு காது கம்பல் கட்ட காது முடிச்சு கட்டிட்டான். மறுநாள் மூக்கை கட்டிட்டா காது கட்டிட்டான். இன்னைக்கு கம்பல் நாள் ஒண்ணு கேட்டுக்கிட்டு என்ன கேட்டுக்கிற? மூக்குத்தி கட்ட மூக்க பிடிச்சி கட்டான், காது கம்பல் கட்ட காதை பிடிச்சி கட்டான். இன்னைக்கு அடிவை கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன், எட்ட பிடிச்சி கடிப்பான். எதை கடிப்பா? பயந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ நவுறு மேரேஜ் அப்படி நவுத்துறாங்க அந்த மேரேஜ், லவ் மேரேஜ். ஆமா உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? உங்க வீட்டுக்காரர் கரும்பு வெட்டுறாரு, எங்க வீட்டுக்காரர் ஐஸ் விற்கிறாரு. ஐயோ ஓசிலே சப்பு குடிவி அரிசடி. காலையில வியாபாரத்துக்கு போறாரு, இப்பதான் பணிக்க ஆரம்பிச்சு வியாபாரமா ஆகிறது கிடையாது. வீட்டுக்கு திருப்பி எடுத்து விட்டாரு, கொண்டாந்து பாக்ஸோடு இறக்குறாரு. எனக்கு எப்படா நேரம் போறதோ அப்புறம் எடுத்து ஒரு ஷாப்பிங் எடுத்து. அதான் நீ ஓதடு தமிழகா பெருசு நீங்க போயிட்டு உனக்கு நல்லா